ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றுமொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் பல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது மாசி மாதம் சனிக்கிழமை 28/2/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5 மணி வரை. ராகு காலமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. யமகண்டமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. இன்றைய நாளிற்குரிய சூரியோதய பகுதியை பார்க்கலாம். இன்று காலை 6:29க்கு இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 9:03 வரை துவாதசி திதியும் பின்பு திரியோதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 9:51 வரை புனர்பூச நட்சத்திரமும் பின்பு பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 9:51 வரை கேட்டை நட்சத்திரமும் பின்பு மூல நட்சத்திரமும் நிலவுகிறது. கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் ஐயப்பா சரணம் சரணம், ஹரிகர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிகர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம், பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பருடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 16ஆம் நாள் 28/2/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்தில் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் காப்பு வழிபாடுகள், இந்த எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனைகள் செய்வது, ஐயப்பனுடைய வழிபாடுகள், இவற்றுக்குத்தான் சனிக்கிழமை சிறப்பு. எனவே சனிக்கிழமையில் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதுபோக நாம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலே எண்ணெய் பூசி ஸ்நானம் செய்வது, எண்ணெய் தேய்த்து முழுகுவது, இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று ஒவ்வொன்றாக சொல்லி வந்து சனி நீராடு. சனிக்கிழமையிலே உடலிலே உள்ள உஷ்ணங்களை போக்குகின்றவரையிலே எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும்.
என்கின்ற வகையில் அமைந்திருப்பது. எனவே நாமும் இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்து விஷ்ணுவையும் வழிபட்டு சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பூஜை வழிபாடும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும் இப்பொழுது இந்த மாசி மகா மகோத்சவங்கள் பல்வேறு ஆலயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய இந்த மாசி மகா மகோத்சவம் நாளை மறுநாள் 2ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமியோடு சேர்ந்த அந்த நாளிலே பஞ்சரத பவனியோடு கூடியதாக தேருற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. அதேபோல் இன்னும் பல ஆலயங்களிலும் இந்த மாசி மகத்தை ஒட்டியதாகிய உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே நாளைய தினம் ஒரு சில ஆலயங்களிலே தேர் திருவிழா, நாளை மறுநாள் மாசி மகத்திலே தீர்த்த உற்சவங்கள் இவ்வாறான சிறப்போடு கூடியதாகவும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறு ஆலய வழிபாடுகளுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து கோயிலுக்கு போகணும். இப்போ கோயிலுக்கு போகிறதுன்னு சொன்ன உடனே கருப்பு வேட்டி, சிவப்பு வேட்டி, பச்சை வேட்டி, நீல வேட்டி, மஞ்சள் வேட்டின்னு அவரவ இஷ்டங்களுக்கெல்லாம் வியாபார ஸ்தாபனங்களிலே வியாபாரத்துக்கு வைத்திருக்கிறார்கள். வாங்கி வாங்கி அவர்கள் கட்டிக்கொள்வது. காவி வேட்டி, இந்த மஞ்சள் சிகப்பு வேட்டி யார் கட்டுவதென்றால் துறவரத்தை நாடுகின்றவர்கள், இல்லறம் வேண்டாம் என்று ஒதுங்குகின்றவர்கள், இந்த ஆன்மீகத்துறையிலே தங்களை லயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள், நாம் ஒரு துறவரம் போகிறோம் சன்னியாச நிலைக்கு போகின்றவர்கள்தான் இந்த காவி வேட்டி கட்டுவது, மஞ்சள் வேட்டி, சிவப்பு வேட்டி கட்டுவது. ஏனைய இல்வாழ்வில் இருப்பவர்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு நம்முடைய கலாச்சார உடைகளோடு நாம் ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். அங்கே சென்று வீண் வார்த்தை பேசாமல் இறை நாமாக்களை இறை சிந்தனையிலிருந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ண வேணும். அந்த இறை வழிபாட்டிலே இவ்வாறு ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்பும் நமக்கு கிடைக்கின்ற வகையில் அமைந்துவிடக்கூடியது. நாளைய தினம் பிரதோஷ விரதம், நாளை ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ விரதம், சிவன் ஆலயங்கள் வருகின்ற பிரதோஷ விரத பூஜையிலும் கலந்து இறையொளி பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை பார்க்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிலக்கினிய காலை வணக்கம். இன்றைய நாள் 28/2/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல மேன்மைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். இல்லங்களிலே எதிர்பாராத நன்மைகளுக்கு இடம் உண்டு. இடவராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மிதுன ராசி, மிருகசீடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சற்று சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். நிதானம் தேவை. சிம்மராசி, மகம், பூரம், உத்திரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அதிகமான மனச்சஞ்சலங்கள் இருக்கும். காரியங்களிலே சிக்கல்கள் இருக்கும். இழுபறிகள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். கன்னிராசி, உத்திரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே கோபத்தன்மைகள் அதிகமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே தடைகள் இருக்கும். மனச்சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும்.
துலாம் ராசி சித்திரை 3-4, சுவாதி விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே தெய்வ அனுகூலம் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், காரியங்களில் இழுவறைகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும், காரியங்களில் இழுவறைகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளிலே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2-3-4, திருவோணம் அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலமான பலங்கள் அமையும், தொழில் சார்ந்த முன்னேற்றம் இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3-4, சதயம் பூரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய மனச்சஞ்சலம் இருக்கும், சோர்வு நிலை இருக்கும், மருத்துவ செலவு இருக்கும், நிதானம் தேவை. இன்றைய சிந்தனை. இறைவன் நமக்கு தந்த வாழ்வியல் ஒரு பொக்கிஷம். இந்த வாழ்வியலிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற விடயங்கள் எங்களை ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கின்றது. ஒருவருடைய வாழ்வு உச்சம் பெறுகின்ற பொழுது அவருக்கு மகிழ்வு, சந்தோஷம், மனதிலே இருக்கின்ற எல்லா விதமான நிறைவுகளும் ஏற்படுகின்றது. இன்னொருடைய வாழ்வு சற்று சிரமங்களை கொடுக்கின்ற பொழுது அவருக்கு சோகம், மனத்திலே சஞ்சலம், ஒரு வெறுப்பு நிலை உருவாகின்றது. இயல்பான நடைமுறை இந்த வாழ்வியல்களை இதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் தன்னை சரியான முறையிலே கொண்டு செல்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், மனதை எப்படி வைத்திருக்க வேண்டும், இந்த நிலை இன்று இல்லை. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருமே ஒரு தேடலை கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு அர்த்தமற்ற தேடல்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. இன்று ஒரு மாய உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாய உலகம் எங்களுக்கு எதுவுமே செய்யப்போவதில்லை. மற்றவரை போல் நான் வாழ வேண்டும், அவர் வெளிநாட்டில் இருந்தால் நானும் வெளிநாடு போக வேண்டும். அந்த வெளிநாடு என்பது அங்கே இருக்கின்ற சிரமங்கள், கஷ்டங்கள், அதை பற்றியெல்லாம் சிந்திப்பதில்லை. ஒருவர் இடம்பெயர்ந்து ஒரு நாட்டிலே போய் படுகின்ற கஷ்டங்கள் அங்கு போய் சென்று பார்ப்பவர்களுக்கு தான் புரியும். எனவே இந்த மாய உலகம்ங்கிறது இதுதான். மற்றவர் போல் வாழ வேண்டும், மற்றவர்கள் பணம் இருக்க வேண்டும், மற்றவர் போல் நானும் இல்லம் கட்ட வேண்டும், மற்றவர்கள் போல் நானும் கார் வாகனங்கள் வைத்திருக்க வேண்டும். இந்த ஒரு அற்பத்தனமான ஒரு ஆசையினால் தான் மனிதன் இன்று மிக மிக சீரழிவுகளையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்குகின்றான். எமது வாழ்வியலை நாங்கள் உற்று நோக்க வேண்டும். முன்பு வாழ்ந்தவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். எமது மூதாதையர்கள், எமது தாய் தந்தையர்கள், அவர்களுடைய தாய் தந்தையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரையறை போட்டு வாழ்ந்தார்கள். இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்து கொண்டார்கள். அந்த வாழ்க்கையிலே சந்தோஷத்தை மட்டுமே அவர்கள் வரவழைத்து கொண்டார்கள். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதில்லை, இல்லை இப்படி நான் வாழ வேண்டும் என்று எண்ணுவதில்லை. உழைப்பு மட்டுமே அவர்களுடைய உயர்வை கொடுத்தது. வியர்வை சிந்தி உழைத்தார்கள், நிம்மதியாக தூங்கினார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே எந்த துன்பமும் நெருங்கியதில்லை. நாங்கள் அளவுக்கு அதிகமாக ஒன்றை நினைத்து ஒன்றுக்கு போராடி ஒன்றுக்கு எதிர்பாராத சிக்கல்களை கொடுத்து அதை அடைய நாங்கள் நினைக்கின்ற பொழுதுதான் பிரச்சனைகள் எங்களுக்கு அதிகமாக மேன்மையாக எங்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றது. எனவே அதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது வரையறை. அந்த வரையறைக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும். நம்முடைய ஆசைகளும் எண்ணங்களும் எங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்றாற்போல் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அது எங்களுடைய வாழ்க்கையை என்றும் சுகமாக இதமாக வைத்துக்கொள்ளும் என்பதை மட்டும் புரிந்து கொள்வோம். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள்.
தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக நயனுடையான் நல் கூர்ந்தார் நாதாள் செய்யும் நீர செய்யாது அமைகலாவாறு. இக்குறளினுடைய பொருளாக ஒப்புரவாகிய நட்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளை செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். நயனுடையான் நல் கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யாது அமைகலாவாறு. இக்குறளினுடைய பொருளாக ஒப்புரவாகிய நட்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளை செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து